எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து தக்காளி குழம்பு செய்ய போகிறேன். குருமா இல்லை, குழம்பு. அது வந்து ஒரு சிலது குருமான்னு சொல்கிறாங்க. அதை காயெல்லாம் போட்டு செஞ்சால் தான் அது குருமா. நான் வந்து தக்காளி குழம்பு, அது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒயிட் ரைஸுக்கு செம்ம ஹைலைட்டாக இருக்கும். இது வந்து காரைக்குடியில் வந்து இந்த கல்யாணத்துக்கு இந்த பந்தியில் இது ரொம்ப ஹைலைட்டான இந்த குழம்பு. இது நான் சாப்பிட்ருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அது வீட்டில் நீங்கள் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அது என்னென்ன பொருள் நான் சொல்கிறேன். இது வந்து தக்காளி குருமா இல்லை, குழம்பு. தக்காளி குருமான்றதில் காய போட்டால் தான் குருமா. இது வந்து குழம்பு, தக்காளி குழம்பு. இதுக்கு என்னென்ன சைடிஷ்ஷு எது இருக்குது வீட்டில், எது வேணாலும் சாப்பிட்லாம். மீன், கருவாடு, அப்பளம், பொரியல், சிக்கன், மட்டனு என்ன இருக்கோ அது வச்சு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். அது வந்து இந்த காரைக்குடி அந்த மாதிரியான இடத்துல போயிட்டோம்னா அது வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு இது கொடுப்பாங்க. அந்த குழம்பு நல்லாயிருக்கும். நான் அந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்கிறேன். தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். இது வந்து 2 வெங்காயம், அதான் 2 வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இப்போ வந்து 1/2 கிலோ தக்காளி இருக்குது. நல்லா பழுத்த தக்காளி, நல்லா பழுத்து நல்லா இருக்குது. இதெல்லாம் நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தக்காளி 1/2 கிலோ வச்சுருக்கேன். இப்போ தேவையானது எல்லாமே வந்து வதக்க தான் போகிறோம். நம்ம எண்ணெயில் போட்டு முதல்ல வதக்கிக்கலாம். இது வந்து ஒரு பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூவு, கடல் பாசி, கொஞ்சோண்டு வெந்தயம், சோம்பு வச்சுருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். 1/2 கிலோக்கு ஒரே ஒரு ஏலக்காய் தான். அது ஏலக்காய் அதில் போட்டாச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 4 பாதாம் பருப்பு, ஒரு 1½ ஸ்பூனு கசகசா. இப்போ வந்து இது பத்தைன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லலை. ஒரு 2 பத்தை இருக்கும். ரொம்ப தேங்காய் போட்டோம்னா நல்லா இருக்காது. அது வந்து குழன்னு ஆகிடும். அது குருமா பதத்துக்கு ஆகிடும். தக்காளி குழம்பு இருக்காது, குருமா பதத்துக்கு ஆகிடும். அது 2 பத்தை தேங்காய் வச்சுருக்கேன். முந்திரி, கொஞ்சம் முந்திரி ஒரு 25 கிராம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம எல்லாமே எண்ணெயில் போட்டு நம்ம வதக்க போகிறோம். வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தாளிப்பு கொடுக்கறதுக்கு திரும்ப என்ன பண்ண போகிறோம், ஒரு பாத்திரத்தை வச்சு வெறும் சோம்பு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு விழுது அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு மிளகாய் தூள் போட்டு மஞ்சள் தூள் போட போகிறோம். அவ்வளோதான். இதுதான் சிம்பிளான தக்காளி குழம்பு. சரிங்களா? இப்போ நம்ம செஞ்சு இப்போ வந்து வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து தேவையானது நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேவையானது எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அது கூடுதலாக ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் வதங்கிறதுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் சட்டுன்னு வதங்கினா ஒரு மாதிரி கலர் வந்து அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி, கொஞ்சம் வெந்தயம், சோம்பு இருக்கு இல்லையா, அதையே நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து முந்திரி, பாதாமும், கசகசா, தேங்காய் வச்சுருக்கேன். அதையே நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதை நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கலந்து விடணும். அதுக்கு ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா இது வதங்கி நல்லா கொஞ்சம் சுருளாக வரணும். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா சுருளாக, கசகசா, முந்திரி, தேங்காய் எல்லாமே இது நல்லா வதங்கி வந்துருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி, வெங்காயம் நம்ம போட்டது, தேங்காய், முந்திரி, பாதாம் எல்லாமே இந்த பட்டை, லவங்கெல்லாம் நல்லா வதங்கி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இதிலே வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும் மஞ்சத்தூள். எவ்வளோ காரம் உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூனு மிளகாய் தூள் போடுறேன். அவ்வளோதான். இப்போ இதையும் லேசாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நல்லா வதங்கி நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள்.
நம்ம கொஞ்சம் எண்ணெய் போடுவதா இந்த மாதிரியான இது தீ அணில் வந்து ஒரு மாதிரி அடி பிடிக்காது. கொஞ்சம் எண்ணெய் போட்டோம்னா அது அடி பிடிக்காது, இல்லைன்னா கருப்பாகிடும். அப்புறம் வந்து நம்ம குழம்பு நம்மளுக்கு அந்த கலர் வராது. அது வந்து மிதமான இதுவான தீயில் நீங்கள் வந்து அதை வதக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த ஹீட்லேயே நான் ஆஃப் பண்ணிட்டு தான் மிளகாய்த்தூள்லாம் போட்டேன். இந்த ஹீட்லேயே நல்லா மிளகாய்த்தூள்லாம் நல்லா வதக்கி நல்லா ஒரு கலராக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஆறணுன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஆறட்டும். அது ஒரு பாத்திரம் வச்சாச்சுப்பா. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு வெறும் சோம்பு போட்டு நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். இங்கே அரைச்சிட்டு பாருங்கள் விழுது எவ்வளோ ஜம்முன்னு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டிருக்கோம். இந்த கலர் தான் இருக்கும். தக்காளி குழம்பு இந்த கலர் தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி வச்சது சும்மா கம்மன்னு இருக்குது வாசனை. ஏன்னா நம்ம இதில் பட்டை லவங்கம் எல்லாமே போட்டிருக்கோம்ல, கல்பாசி அதெல்லாம் அந்த ஸ்மெல்லு வந்து இந்த சோம்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வெந்தயெல்லாம் போட்டு நல்லா வறுத்து போட்டுறதுனால அந்த வாசனை எங்கேயே இருக்குது. நீங்கள் வீட்டில் செய்யுங்க, ஆனால் செம்மையாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். ஏன்னா நல்லெண்ணெய் வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டும் இந்த மாதிரியான குழம்புக்கு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெல்லாம் நம்ம நல்லெண்ணெய் இந்த மாதிரியான நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடுதலாக எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கினோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன் நான். இப்போ சோம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்புக்கு எதுவுமே கிடையாது. இதில் கூட வெங்காயமோ தக்காளி எதுவுமே நம்ம தாளிப்பு வேண்டாம். வெறும் சோம்பு இதை நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கிறோம். இப்போ அரைச்சி வச்ச விழுதில் இப்போ தேவையானது நான் வந்து கல் உப்பு, அது நமக்கு எவ்வளோ குழம்புக்கு எவ்வளோ திக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் உப்பு இதிலே போட்டுட்டேன், தேவைக்கு போட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நல்லா அந்த பொரிஞ்சிடுச்சு. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த விழுதை வந்து நான் வந்து இதில் ஊற்றி வதக்கணும். இன்னும் கொஞ்சம் வதக்கணும்னா 2 நிமிஷம் இன்னும் இந்த பச்சை ஸ்மெல் எதனா இருந்ததுன்னா போயிடும். இல்லை நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இஞ்சியோ பூண்டோ போடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தேவையானது நம்ம தண்ணி ஊற்றி ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கி தான் நம்ம போட்டிருக்கிறோம். இப்போயும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிறதுனால அந்த பச்சை ஸ்மெல்லு உங்களுக்கு இருக்காது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. காரைக்குடியில் இது கல்யாண பந்தியில் இது வந்து ஸ்பெஷலாக வைப்பாங்க. அங்கே நிறைய பேர் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. காரைக்குடியில் கொஞ்சம் பிராமின்ஸு அந்த மாதிரியான ஆட்கள் இருப்பாங்க. அது வெஜிடேரியனுக்கு இது ரொம்ப ஃபேமஸானது. இது நல்லாயிருக்கும் அந்த குழம்பு. நம்ம அவங்க வெஜிடேரியனுக்கு தேவையான பொருள்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு பொரியலோ அப்பளமோ அந்த மாதிரி கூட்டோ அவியலோ அந்த மாதிரியான சாப்பிடுவாங்க. ஒரு கருணக்கிழங்கு வறுவலோ சேனக்கிழங்கு வறுவலோ உருளைக்கிழங்கு வறுவலோ அப்படி. நம்ம வந்துட்டு இதுக்கு என்ன சாப்பிட்றோன்னா ஒரு கருவடோ மீனோ ஒரு மட்டனோ இல்லை சிக்கனோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இதுக்கும் சாப்பிட்லாம் அதுக்கும் சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுது. இப்போ வந்து அது வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அதிலே வந்து தண்ணி இருக்குது. இப்போ நம்ம தண்ணி அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இங்கே பாருங்க நல்லா கலராக நல்லா சூப்பராக எப்படி இருக்குப்பா. அதுதான் இவ்வளோ பதத்தில் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன், ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. இப்போ இந்த மிக்ஸி ஜாரை நான் வந்து கொஞ்சம் கழுவி அதில் ஊற்றிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா வருது பாருங்கள். நான் வந்து அந்த வீடியோலேயோ எதுலேயோ நான் வந்து கலர் சேஞ்ச் எதுவுமே பண்ணலை, எதுவுமே செய்யலை. நேச்சுரல் கலர் இது. எப்படி கொதித்து கலர்ஃபுல்லாக எப்படி வருது பாருங்கள். நம்ம மூடி போட்டோம்னா பொங்கி அப்படியே ஊற்றிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நமக்கு அந்த கசகசா முந்திரி இது முந்திரி பாதாம்லாம் போட்டோம் இல்லையா, அதோட ஃப்ளேவருக்காக தான் இது என்ன ஆகும்னா கொதிக்கும். நம்ம முந்திரியெல்லாம் போட்டிருக்கோம்ல, முந்திரி கசகசா தேங்காய்லாம், அதனால் பாதாம்லாம் போட்டதுனால அந்த முதல்ல என்னன்னா பொங்கி வந்துடும். பொங்கி அப்படியே வரும்.
நம்ம பால் பொங்கி எப்படி மேலே வருது பாருங்கள், எப்படி வருது பாருங்கள். அது மாதிரி பொங்கி அந்த மாதிரி வரும். அதனால் நம்ம என்ன சிம்மில் வச்சுட்டு, சிம்மில் தான் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது போதுமான அளவு. இது இட்லி, நான் ஏற்கனவே சொன்னேன், இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தி, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எதுவுமே இல்லையா, ஓகே பரவாயில்ல, இந்த ஒரு குழம்பு வச்சுட்டோமா, அப்பளம் இருக்கா வீட்டில், அப்பளம் பொரிச்சு சாப்பிட்லாம். ஊறுக்காய் இருக்கா, ஒரு மாங்காய் ஊறுக்காவோ எலுமிச்சை ஊறுக்காவோ இருக்கா, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம ஹைலைட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து கிறிஸ்டியன்ஸுங்களுக்கு வந்து தவக்காலம் வந்து இப்போ வந்து இந்த முஸ்லீம்ஸுங்களுக்கு நோம்பு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி வந்து 2 நாளைக்கு முன்னாடி கிறிஸ்தவங்களுக்கு தவக்காலம் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க 40 நாள். அது கவுச்சி சாப்பிட மாட்டாங்க. நானும் கிறிஸ்தவ தான். இங்கே பாருங்கள், வேளாங்கண்ணி போட்டாலாம் இருக்குது பாருங்கள். அதனால நானும் கிறிஸ்தவ தான். ஆனால் வந்து சாப்பிடுவேன், கவுச்சி சாப்பிடுவேன். ஃப்ரைடே மட்டும் சாப்பிட மாட்டேன். ஃப்ரைடே மட்டும் எந்த ஒரு கவுச்சும் எதுவுமே இருக்காது. எல்லாமே பியூரான வெஜிடேரியன். அந்த பாத்திரம் கூட என்னோடய கவுச்சி பாத்திரம் இருக்காது. அது வெஜிடேரியன் பாத்திரம்னா அந்த வெஜிடேரியன் தான் அன்றைக்கி மட்டும், ஃப்ரைடே மட்டும் நல்ல பியூராக நல்ல வெஜிடேரியனோடு தான் இருக்கும் எல்லாமே. அந்த கவுச்சி பொருளை நான் யூஸ் பண்ண மாட்டேன் அன்றைக்கி மட்டும், ஃப்ரைடே மட்டும். அதை பார்த்து தான் நான் அன்றைக்கி மட்டும் நான் செய்வேன். மற்ற நாட்களில் நான் கவுச்சி யூஸ் பண்ணுவேன். நான் அவ்வளோ ஒன்றும் நான் வந்து எல்லா நாளில் இருக்கிறேன்னு சொல்லலை. நான் வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை மட்டும் இருக்க மாட்டேன், மற்ற நாள்லலாம் நான் சாப்பிடுவேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம். நாங்கள் ஏன்னா அப்பத்துலேருந்தே எங்களுக்கு பழகிடுச்சு. ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் கடவுளுக்காக நாங்கள் வந்து அதுவும் வந்து மதியம் தான் சாப்பிடுவோம். மதிய சாப்பாடு மட்டும் தான். அது பியூராக எல்லாமே க்ளீனாக சுத்தபத்தமோடு இருக்கும், கடவுளுக்காக பயந்து. இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிச்சு. இப்போ குழம்பு நல்லா சூப்பராகிடுச்சு. போதும், இந்த பதம் போதும். ரொம்பவும் திக்காக இருந்தாலும் ஒரு மாதிரி குருமா பதத்து இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சு போட்டுட்டு அப்படியே மூடிடுவோம். இந்த ஹீட்டில் என்ன ஆகுன்னா அது நல்லா வந்து வாசனையோடும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், குழம்பு, தக்காளி குழம்பு ரெடி. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வீட்டில் செய்யுங்க, கண்டிப்பாக மறக்காதீங்க.